அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நம்முடைய ஆன்மாவினுடைய 4 வகை தோற்றம், 6 வகையான அறிவு, 7 வகையான பிறப்பு, இதை ராமலிங்க பெருமான் பார்த்திங்கன்னா பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் அப்படின்னு சொல்லி வரும். அதில் பார்த்திங்கன்னா 4 பிறப்பு சொல்வார். அதை விவரிக்கும்போது தாய்க்கருப்பையில் தங்கிய உயிர்களை, அப்புறம் முட்டை வாய் பயிலும் முழு உயிர்த்தல்களை, வேர்வுற விதித்த மிகு உயிர்த்தல்களை, நிலம் பெறும் உயிர் வகை அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிப்பாங்க. அதாவது கருப்பையில், அப்புறம் அதாவது முதல்ல என்ன பண்ணுவோன்னா முட்டையில் பிறக்கிறது, அதாவது முட்டையில் பிறக்கிறது, வேர்வையில் பிறக்கிறது, அப்போ வித்து அதில், அப்புறம் கருப்பையில் பிறக்கிறது. அதை தான் தாய்க்கருப்பையில் தங்கிய முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை, வேர்வுற விதித்த மிகும் உயிர்த்தல்களைம்பார். அப்படிலாம் சொல்கிறார். அது என்னன்னு தெரியாது. நம்ம படிக்கும்போது, அகவல் படிக்கும்போது சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அதை விளக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு வந்துட்டேன். அதாவது 4 வகையான தோற்றம் இருக்குது. அண்டசம், வடமொழியில் அண்டசம், சேதசம், உற்பிச்சம், சராயுசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டசம்னா என்னென்னா முட்டையில் அப்படின்னு அர்த்தம். ஸ்வேதசம் அப்படின்னா வேர்வையில், உற்பிச்சம்னா வித்து வேறு இந்த தாவரத்தில், சராயுசம்னா கருப்பையில் அப்படின்னு பேர். அதை தான் பெருமான் பாடுறார். அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, 7 வகை பிறப்பு இருக்குது, 4 வகை தோற்றம் இருக்குது, 6 வகையான அறிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அண்டசம் முட்டையில் தோன்றதுன்னா பாம்பு, பல்லி, தவளை, முதலை, ஆமை, அரணை, உடும்பு, மீன், இதெல்லாம் முட்டை. அதாவது அதுக்கு அடுத்தபடி சேதசம்னா வேர்வை. இது பார்த்திங்கன்னா இந்த கிருமி, விட்டில் பூச்சி, இந்த விட்டில், பேனு, கீடம்பாங்க, அதெல்லாம் அதுலேருந்து தான் வேர்வையிலேருந்து வரும். உற்பிச்சம்னா வித்து வேறு, மரம், செடி, கொடி, புல், பூண்டு, அதெல்லாம் விதையிலேருந்து தோன்ற தாவரம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் உற்பிச்சம்பாங்க. சராயுசம்னா கருப்பையில் தோன்றது, 4 வகை விலங்குகள், மனிதர், தேவர் அப்படின்னு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 7 வகையான பிறப்பு இருக்குது. தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மக்கள், தேவர்கள் அப்படின்னு 7. இதில் எவ்வளோ பேர் யார் யார் இருக்காங்கங்கிறத ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ராமலிங்க பெருமான் மட்டும் இல்லை, மற்ற ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம அருள்நந்தி ஒரு உமாவதி சிவம் அப்படிங்கிற ஒரு ஞானி என்ன சொல்கிறாருன்னா, அதை அப்படியே இப்போ சொல்லுவார். தோற்றிடும் அண்டங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைந்து வரும் புற்பீசம் சராயுஷங்கள் 4 ஊற்றமிகு தாபரங்கள் 19 என்றும் ஊர்வன 15 அமரர் 11 மற்றொரு நீர் உறைவன நற்பறவைகள் நற்காலி மன்னியிடும் 10 மானிடர் 9 ஏற்றி ஒரு தகையதனில் இயம்புவர்கள் யோனி 84,000 என்றெடுத்தே அப்படின்னு பாடுவார். மொத்தம் தாவரங்கள் ஒரு 19,000, ஊர்வன ஒரு 15,000, தேவர்கள் 11,000, நீரில் இருக்கிற உயிர்கள்லாம் ஒரு 10,100,000, அதாவது 10,000, பறவைகள் 10,000, விலங்குகள் 10,000, மனிதர்கள் மட்டும் 9,000. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 84 லட்சம் வரும் ஆச்சுங்களா. அப்போ இதை நம்ம திருக்குறள் உரை எழுதின பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னா, அதையும் ஏன்னா எல்லா ஞானிகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தான் இதையும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊர்வ 11ஆம்
9 மானுடம் நீர்ப்பறவை நற்கால் ஒப்ப 10 சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தமில் சீத்தாவரம் 4 அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் மட்டுமா சொல்கிறாரு, இன்னொரு ஞானி அண்டசம் ஸ்வேதசங்கள் உப்பிச்சம் சராயுஷத்தோடு எந்தருநாள் 84,000 உண்டு பல்யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்னா, எல்லா பிறப்பையும் தவிர்த்துட்டு இந்த 4 வகை இருக்கு இல்லையா, அந்த 4 வகையிலையும் கிட்டத்தட்ட டோட்டலாக 84 லட்சம் இருக்கு இல்லையா, அதில் மக்களாக நம்ம மனிதனாக பிறக்கிறது கடலை கையாலே நீந்தி கிடக்கும் காரியம் போன்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமை, மக்கள் பெருமை அருமையை அவர் சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தன் என்ன சொல்கிறாருன்னா, உரை சேரும் 84,100,000 யோனிப்பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் அப்படின்னு பாடுவார். அப்போ 84,100,000 யோனி பேதங்கள் இருக்குது இல்லையா, அது என்ன யோனி பேதம்ங்கிறதுனா உருவ வேறுபாடு. உயிரினங்களில் வடிவங்களில் எத்தனை வேறுபட்ட வடிவங்கள் 84 லட்சம் என்று கணக்கிட்டிருக்காங்க. தாவரங்களில் எத்தனை வகை, பறவைகளில் சிறகுகளில் எத்தனை நிறம், பஞ்சவர்ண கிளிகள் பலனாலாம் இருக்குது இல்லையா. இப்போ பறவைகளுடைய அழகில் எத்தனை வகைகள், மனிதர்களுடைய இப்படி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதை தான் ராமலிங்க பெருமான் என்ன பண்ணுறாருன்னா 4 வகை இருக்குங்கிறார். அது அகவலில் வருது இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பாடுவார் ஆச்சுங்களா. பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்வர வகுத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பண்ணுவார். இந்த மாதிரி வகைகள் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அறிவுக்கு சொல்லுவார். அறிவுனா அறிவொரு வகை முதல் வகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெரும் ஜோதி. அறிவு ஒரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என அறிவை அறுவகைப்படுத்தினாங்க பழந்தன்மை அவர்கள். அதெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தையும் இப்போ தொல்காப்பியத்தில் ஒன்றறிவதுவது உற்றறிவதுவே, 2 அறிவது அதனோடு நாவே, 3 அறிவு அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் கூட அதை நிறைய பாடம். அப்போ பெருமான் சொன்னதும் அதே மாதிரி ஞானிகள் சொன்னதும் ஒன்றா தான் தோணுது இல்லையா. இப்போ இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரியணும் இல்லையா. பாரிடை வரையில் இதெல்லாம் அதுக்காகத்தான் நான் இந்த பாட்டை முழுமையை எடுத்து உங்கள்கிட்ட நான் வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முட்டையில் பிறக்கிறது, வேர்வையில் பிறக்கிறது, தாவரத்தில் பிறக்கிறது, இந்த மாதிரி 4 வகையில் 84 லட்சம் யோனிகள் இருக்குது. அந்த யோனியத்தில் பேதமாக இருக்குது. அப்போ அந்த ஆண் அந்த சூக்கும சரீரம் வரும்போது ஆண் பெண் அலிங்கிற அந்த பேதங்கள்லாம் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் பிறப்புக்கும் எல்லா திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். அந்த சூக்கும சரீரம் அதுக்கு பிறகு தான் தூள சரீரம் வரும். அப்போ சூக்கும சரீரம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதன் பிறகு தான் நமக்கு தூளம் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நம்முடைய ஆன்மாவினுடைய 4 வகை தோற்றம், 6 வகையான அறிவு, 7 வகையான பிறப்பு, இதை ராமலிங்க பெருமான் பார்த்திங்கன்னா பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் அப்படின்னு சொல்லி வரும். அதில் பார்த்திங்கன்னா 4 பிறப்பு சொல்லுவார். அதை விவரிக்கும்போது தாய்க்கருப்பையில் தங்கிய உயிர்களை, அப்புறம் முட்டை வாய் பயிலும் முழு உயிர்த்தல்களை, வேர்வுற விதித்த மிகு உயிர்த்தல்களை, நிலம் பெறும் உயிர் வகை அப்படின்னு சொல்லி 4 வகையை பிரிப்பாங்க. அதாவது கருப்பையில்
அப்புறம் வந்து அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணுவோன்னா முட்டையில் பிறக்கிறது. அதாவது முட்டையில் பிறக்கிறது, வேர்வையில் பிறக்கிறது, அப்போ வந்து வித்து அதில், அப்புறம் கருப்பையில் பிறக்கிறது. அதை தான் தாய் கருப்பையில் தங்கிய முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை வேர்வுற உதித்த மிகும் உயிர்த்தர்களையும் அப்படிலாம் சொல்கிறார். அது என்னன்னு வந்து தெரியாது. நம்ம படிக்கும்போது, அகவல் படிக்கும்போது சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அதை விளக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு வந்துட்டேன். அதாவது 4 வகையான தோற்றம் இருக்குது. அண்டசம், வடமொழியில் வந்து அண்டசம், ஸ்வேதசம், உற்பிச்சம், சராயுசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டசம்னா என்னென்னா முட்டையில் அப்படின்னு அர்த்தம். ஸ்வேதசம் அப்படின்னா வேர்வையில், உற்பிச்சம்னா வித்து வேறு இந்த தாவரத்தில், சராயுசம்னா கருப்பையில் அப்படின்னு பேர். அதை தான் பெருமான் வந்து பாடுறார். அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, 7 வகை பிறப்பு இருக்குது, 4 வகை தோற்றம் இருக்குது, 6 வகையான அறிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அண்டசம் முட்டையில் தோன்றதுன்னா பாம்பு, பல்லி, தவளை, முதலை, ஆமை, அரணை, உடும்பு, மீன், இதெல்லாம் முட்டை. அதாவது அதுக்கு அடுத்து அப்படி ஸ்வேதசம்னா வேர்வை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமி, விட்டில் பூச்சி, இந்த விட்டில், பேனு, கீடம்பாங்க, அதெல்லாம் அதுலேருந்து தான் வேர்வையிலேருந்து வரும். உற்பிச்சம்னா வித்து வேறு, மரம், செடி, கொடி, புல், பூண்டு, அதெல்லாம் வந்து விதையிலேருந்து தோன்ற தாவரம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் உற்பிச்சம்பாங்க. சராயுசம்னா கருப்பையில் தோன்றது, 4 வகை விலங்குகள், மனிதர், தேவர் அப்படின்னு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 7 வகையான பிறப்பு இருக்குது. தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மக்கள், தேவர்கள் அப்படின்னு 7. இதில் எவ்வளோ பேர் யார் யார் இருக்காங்கங்கிறத ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ராமலிங்க பெருமான் மட்டும் இல்லை, மற்ற ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம அருள்நந்தி ஒரு உமாவதி சிவம் அப்படிங்கிற ஒரு ஞானி என்ன சொல்கிறாருன்னா, அதை அப்படியே இப்போ சொல்லுவார். தோற்றிடும் அண்டங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைந்து வரும் புற்பீசம் சராயுஷங்கள் 4 ஊற்றமிகு தாபரங்கள் 19 என்றும் ஊர்வன 15 அமரர் 11 மற்றொரு நீர் உறைவன நற்பறவைகள் நற்காலி மன்னியிடும் 10 மானிடர் 9 ஏற்றி ஒரு தகையதனில் இயம்புவர்கள் யோனி 84,000 என்றெடுத்தே அப்படின்னு பாடுவார். மொத்தம் தாவரங்கள் வந்து ஒரு 19,000, ஊர்வன வந்து ஒரு 15,000, தேவர்கள் வந்து 11,000, நீரில் இருக்கிற உயிர்கள்லாம் ஒரு 10,100,000, அதாவது 10,000, பறவைகள் 10,000, விலங்குகள் 10,000, மனிதர்கள் மட்டும் 9,000. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 84 லட்சம் வரும் ஆச்சுங்களா. அப்போ இதை வந்து நம்ம திருக்குறள் வந்து உரை எழுதின பரிமேலழகர் என்ன சொல்கிறாருன்னா, அதையும் ஏன்னா எல்லா ஞானிகளையும் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தான் இதையும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊர்வ 11 9 மானுடம் நீர்ப்பறவை நற்கால் ஒப்ப 10 சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தமில் தாவரம் 4 அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் மட்டுமா சொல்கிறாரு, இன்னொரு ஞானி அண்டசம் ஸ்வேதசங்கள் உற்பிச்சம் சராயுஷத்தோடு எந்தருநாள் 84,000 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சொல்கிறார்.
அது என்னன்னா எல்லா பிறப்பையும் தவிர்த்துட்டு இந்த 4 வகை இருக்கு இல்லையா, அந்த 4 வகையிலையும் கிட்டத்தட்ட டோட்டலாக 84 லட்சம் இருக்கு இல்லையா, அதில் மக்களாக நம்ம மனிதனாக பிறக்கிறது கடலை கையாலே நீந்தி கிடக்கும் காரியம் போன்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய பெருமை, மக்கள் பெருமை அருமையை அவர் சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தன் என்ன சொல்கிறாருன்னா, உரை சேரும் 84,100,000 யோனிப்பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் அப்படின்னு பாடுவார். அப்போ 84,100,000 யோனி பேதங்கள் இருக்குது இல்லையா, அது என்ன யோனி பேதம்ங்கிறதுனா உருவ வேறுபாடு. உயிரினங்களில் வடிவங்களில் எத்தனை வேறுபட்ட வடிவங்கள் 84 லட்சம் என்று கணக்கிட்டிருக்காங்க. தாவரங்களில் எத்தனை வகை, பறவைகளில் சிறகுகளில் எத்தனை நிறம், பஞ்சவர்ண கிளிகள் பல நாளில் இருக்குது இல்லையா. இப்போ பறவைகளுடைய அழகில் எத்தனை வகைகள், மனிதர்களுடைய அப்படி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதை தான் ராமலிங்க பெருமான் என்ன பண்ணுறாருன்னா 4 வகை இருக்குங்கிறாரு. அது அகவலில் வருது இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி பாடுவார் ஆச்சுங்களா. பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆறுற வகுத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பண்ணுவார். இந்த மாதிரி வகைகள் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அறிவுக்கு சொல்லுவார். அறிவுனா அறிவொரு வகை முதல் வகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெரும் ஜோதி. அறிவு ஒரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என அறிவை அறுவகைப்படுத்தினாங்க பழந்தன்மை அவர்கள். அதெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தையும் இப்போ தொல்காப்பியத்தோட ஒன்றறிவது உற்றறிவதுவே, 2 அறிவது அதனோடு நாவே, 3 அறிவு அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் கூட அதை நிறைய பாடம். அப்போ பெருமான் சொன்னதும் அதே மாதிரி ஞானிகள் சொன்னதும் ஒன்றா தான் தோணுது இல்லையா. இப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரியணும் இல்லையா. பாரிடை வரையில் இதெல்லாம் அதுக்காகத்தான் நான் இந்த பாட்டை முழுமையை எடுத்து உங்கள்கிட்ட நான் வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முட்டையில் பிறக்கிறது, வேர்வையில் பிறக்கிறது, தாவரத்தில் பிறக்கிறது, இந்த மாதிரி 4 வகையில் 84 லட்சம் யோனிகள் இருக்குது. அந்த யோனியத்தில் பேதமாக இருக்குது. அப்போ அந்த ஆண் அந்த சூக்கும சரீரம் வரும்போது ஆண் பெண் அலிங்கிற அந்த பேதங்கள்லாம் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் பிறப்புக்கும் எல்லா திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். அந்த சூக்கும சரீரம் அதுக்கு பிறகு தான் தூள சரீரம் வரும். அப்போ சூக்கும சரீரம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதன் பிறகு தான் நமக்கு தூளம் வருமே தவிர மற்றபடி வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக இன்றைய நம்முடைய ஆன்மாவுடைய 4 வகை தோற்றமும் 7 வகை அந்த இதுவும் பிறப்பும் 6 வகையான அறிவையும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா ஊன்றி அதை இதில் போய் அகவலில் போய் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். வணக்கம்.